நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு அவியல் செய்ய போகிறோம். அவியல்னாலே ஸ்பெஷாலிட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கனாலே கேரளாவில் தான் வந்து நிறைய அவியல் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை செய்ய போகிறோம். என்னென்னா, ஒரு சீ ஃபுட்டை வச்சு செய்ய போகிறோம். அதாவது இறால் அவியல் செய்ய போகிறோம். அந்த இறால் அவியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இறால் அவியல் செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 1/4 கிலோ, நீளமாக நறுக்கிய கேரட் 1, நீளமாக நறுக்கிய பீன்ஸ் 4, நீளமாக நறுக்கிய முருங்கைக்காய் 1, நீளமாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் 1, தேங்காய் அரை முடி, சிறிதாக நறுக்கிய மாங்காய் 1, பச்சை மிளகாய் 3, முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இறால் அவியல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக அவியல் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இங்கே தான் வந்து ரொம்ப அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனோ எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவியல். அந்த அவியலை தான் வந்து நம்ம வீட்டில் வந்து நார்மலாக அந்த ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரியும். வாழைக்காய், முருங்கைக்காய், எல்லா காய்கறியும் போட்டு என்ன காய்கறி அவைலபிலிட்டி இருக்கோ அதை வச்சு நம்ம செய்வோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ப்ரானை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு நீ என்ன செய்யுங்கன்னா பச்சை மிளகாய், ஜீரகம் வந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் இருக்கும். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உங்க பார்த்தாலே தெரியும், இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த தேங்காய் வந்து நல்லா கொரன்னு அரைச்சிருக்கோம். பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அவியலோட சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த தேங்காயோடைய அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கிடைக்காது. அதனால் நான் இங்கே அரைச்சிருக்க மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். நான் இங்கே இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ரானு, இந்த ப்ரானை வந்து இதில் அப்படியே சேர்த்துலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் என்ன செய்வாங்கன்னா, இந்த ப்ரானை வந்து நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, i10, i20 அது மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ப்ரானில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரான், அதாவது சைஸஸ் ஆஃப் ப்ரானை என்ன சொல்லுவாங்கன்னா, U10, U20, U12 அப்படிங்கிறத வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்படி என்னென்னா, U10னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும், அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் U10, U20 அப்படின்னு வரிசையாக என்னச்சுன்னா, இந்த காரில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ப்ரானை வந்து சைஸுக்கு தக்கன பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து இந்த ப்ரானில் அந்த சென்டரில் அந்த ஒரு டர்ட் இருக்கும், அதை வந்து குடல் இருக்கும். அந்த குடலை வந்து எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்படியே லைட்டாக கிளறி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம அந்த ப்ரானை வந்து நல்லா மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அந்த மண்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு. அதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, அதோட சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம்.
இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயாச்சு. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த கேரட்டு, நீங்கள் வந்து கேரட்டை வந்து என்ன சைஸ்னாலும் வெட்டிக்கோங்க. ஆனால் வந்து நீளமாக வெட்டினீங்கன்னா அந்த அவியல் வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல் அவியலாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொஞ்சம் நீள சைஸில் வெட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போது பீன்ஸையும் சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு, மாங்காய் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் யூஸ் பண்ணுங்கள், வாழைக்காய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. அதோட கத்திரிக்காய். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முருங்கைக்காய். இப்போ வந்து சவுத் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதனால் இப்போ முருங்கைக்காவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இதை வந்து தேவையான அளவு உப்பு, இதை வந்து ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதை அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி விட்டுருங்க. இதில் வந்து அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதோட தண்ணி அதை இதில் சேர்த்துலாம். தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது ஆல்மோஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த காய்கறி எல்லாம் வந்து நல்லா வெந்துகிட்ருக்கு. இதே நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, இந்த ப்ரான் அதாவது இறாலை இதில் அப்படியே சேர்த்துலாம். இது அப்படியே நல்லா என்ன செய்யுங்கன்னா லைட்டாக ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரான்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் ஆகணும் அப்படின்லாம் வந்து ஒரு இது கிடையாது. எக்ஸாக்ட்லி ஒரு 4 to 5 மினிட்ஸ் இந்த ப்ரான் வந்து வெந்தாலே போதும். இப்போது நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த ப்ரான் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இங்கே வந்து இந்த ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகியாச்சு. ரொம்ப நேரம் வந்து இந்த ப்ரான்லாம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சா என்ன ஆகுனா அது வந்து ஒரு ரப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம். அந்த எண்ணெய் வந்து சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இப்போ இந்த தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளுடைய அவியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நான் வந்து இங்கே ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுடைய இந்த ப்ரான் அவியல் பார்த்திங்கன்னா செமையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.
இப்போ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பிளேட்டிங் வந்து முடிய போகுது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அங்கே தாளித்து வச்சுருக்கிற இந்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதை வந்து என்ன செய்யறேன்னா அப்படியே மேலே போட்டுடலாம். இறால் அவியல் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி அந்த தேங்காவை சைடில் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இறால், காஷ்மீர் மிளகா பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி அதையும் சைடில் எடுத்து வச்சுருங்க. ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கலாம். அந்த மஞ்சட்டி நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, சின்ன வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துலாம். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகணும். அது நல்லா வெந்து வந்த அப்புறம் அதோட நம்ம வச்சுருக்கிற இந்த ப்ரானையும் சேர்த்து கிளறி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுருங்க. அது நல்லா சைடில் வெந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். அந்த தாளிப்பு கரண்டி சூடானதுக்கு பிறகு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பிளேட்டில் அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த அவியலை சேர்த்துட்டு நம்ம தாளித்த இந்த தாளிப்பை மேலே ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான இறால் அவியல் தயார். இப்போது நம்மளுடைய இந்த இறால் அவியல் அதாவது ப்ரான் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இந்த இறாலை வந்து கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கு மீறி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இறால் வந்து ஒரு மாதிரி ரப்பர் கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி இந்த மதியான நேரத்தில் ஒரு நல்லா சாதம் அதோட இந்த ப்ரான் அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போகலாம், செமையாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.